யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் ஏமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு நம்மட்ட 9 மணி டாக்டர் யாரும் சொல்லுமா நீ? போரூரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். அப்போது சிகிச்சைக்கு வந்திருந்த பிரபல நடிகர் கஞ்சா கருப்பும் மக்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். என்ன நடந்தது என்பதை காணலாம். தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசணும்னாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பு தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணி 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல. போரூரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் இன்று மருத்துவர்கள் வராததால் பதற்றமான சூழல் நிலவியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி மருத்துவர் இல்லாததால் வேறு மருத்துவமனைக்கு அங்கிருந்த மக்களை அனுப்பி வைத்தனர். காலை 7 மணியிலிருந்து ஓபி சீட் மட்டுமே போட்டு நோயாளிகளை மணிக்கணக்கில் காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். ஒரு 3 ஹவர் பதில் கேட்டாலே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துறாங்க. மேல அட்மிட் போனா யாருமே இல்ல. 8 மணிக்கு வந்தோம், 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கடைசியாக யாருமே வரல. டாக்டர்னு யாருமே இல்லைங்க. யாருக்கிட்டாலும் பேரும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைகிட்ட ஒய்ஃபை தான் அவனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்கண்ணா? காலையில 7 மணிக்கு வந்துட்டாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பார்க்கலையா அவங்கள? வரலீங்க. காலையில ஓபி பார்த்துட்டாங்க. வருவாங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சு. யாரும் வரல. எப்போ வருவாங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போனை அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அப்போது அதே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பிரபல நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பும் மக்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க. பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சொல்லுவாங்க அவ்வளவுதான். பாவம், அந்த பாட்டிக்கு நிலந்து சரியில்லை. பாருங்க, இங்க வாங்க. 7 மணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க. அப்படித்தான் நான் சொல்றேன். முடிச்சுட்டாங்க. பாட்டி நிலந்து முடிஞ்சிச்சு. ஒரு உயிரை புண்ட இடத்தை பாவம். வாங்க, அந்த மக்களை வந்து பாருங்க. சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்பி அதாவது உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டரு. இப்போ எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்குமா? நீங்க என்ன இதுக்காக வந்திருக்கீங்கண்ணா? மருத்துவமனை ஃபீவருக்காக கோல்டு ஃபீவருக்காக வந்தேன். தொட்டுக்காக கொதிக்குதுண்ணா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன்.